வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மே மாதம் கடகராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்க ஒரு முன் கோபம் ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம போற வழி கரெக்டா இருக்கணும். எல்லாமே தன்னை சுத்தி இருக்கிறவங்க பர்ஃபெக்டா இருக்கணும், நம்மளும் பர்ஃபெக்டா இருக்கணும். அப்படி என்ன கொண்ட ராசி எதுன்னா கடகராசி. கிட்டத்தட்ட இந்த கடகராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா அஷ்டம சனி ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட நம்மளால நினைச்சது சாதிக்க முடியலையே, நினைச்சது வாங்க முடியல. ஹாஸ்பிட்டல்ல செலவு, வீட்டுல குழப்பங்கள், பிரச்சனைகள். நம்ம நம்ம ஃப்ரெண்டுக்கே ஒருத்தருக்கு நல்லது எடுத்து சொன்னா கூட நமக்கு கெட்டதா முடிஞ்சிருது. பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் வருது. இது பண்ணலாமா வேண்டாமா, அங்க போகலாமா இங்க வரலாமா, ஒரு குழப்பத்திலேயே வாழ்க்கைங்கிறது ஓடிட்டு இருந்திருக்கும். அதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமா கண்டிப்பா இந்த மே மாதம் இருக்க போகுது. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் சந்திர பகவான் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காருங்க. அது இல்லாம பாத்துட்டீங்கன்னா குரு மே மாதம் ஆரம்பத்திலேயே 1ஆம் தேதி அன்னைக்கு மே மாதம் குரு பயிற்சி பலன்கள் வரப்போகுது. குரு பயிற்சி பாத்தீங்கன்னா மேச ராசியில இருக்கிற குரு பகவான் ரிஷப ராசிக்கு மாற போறாரு. அப்படி ரிஷப ராசிக்கு மாறும்போது உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல பார்க்க போறாரு. சகோதர உறவுகள் ஒற்றுமைகள் மேல்படுத்த போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா அண்ணன் தம்புனாலேயோ இல்ல அக்கா தங்கச்சினாலோ உறவு முறையினாலேயோ கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகள் வரும்போது என்னன்னா உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா தடுமாற்றங்கள் கொடுத்துருக்கும், குழப்பத்தை கொண்டு பண்ணியிருக்கும். நினைச்சது நம்மளால சாதிக்க முடியலையே, நம்ம உறவு முறைகள் நம்மளை விட்டு விலகிட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா குரு பகவான். அது இல்லாம உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான், அதனால அஷ்டமாதிபதி குருவும் சனியும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. நீங்க எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் யோசிச்சு நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா அந்த காரியங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இது நம்ம எடுத்தோம் கவுத்தோ முடிச்சோங்கிறது இருக்க வேண்டாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில் தொழில் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானம் பாத்துட்டீங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் இந்த மே மாதத்துல இடம் மாற்றங்கள் வரலாம். ஒரு இடத்துல ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் இன்னொரு இடத்துக்கு நம்ம மாத்தலாமா அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க தாராளமா நீங்க மாத்தலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடம் மாற்றங்கள் உங்களுக்கு வரும்போது புதிய சிந்தனைகளும் புதிய ஒப்பந்தமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இடமாற்றங்கள் வரலாம். இல்ல ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன், அதுல ஏதாவது பார்ட்னர் ஜாயின் பண்ணிக்கலாமா இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாவே கண்டிப்பா உங்களுக்கு நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அஷ்டமசனி ஒரு பக்கம் நடந்து இருந்தாலுமே கூட உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வீக சம்பந்தப்பட்டது புத்திர சம்பந்தப்பட்டது குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பா தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. நீங்க உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க எடுத்து பண்ணும் பொழுது அது கண்டிப்பா சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க இறங்கி நீங்க பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அஷ்டம சனியில திருமண யோகம் நம்ம பண்ணலாமா, நிறைய பேர் வயதுக்குள்ள பாத்தீங்கன்னா இது நமக்கு நல்ல காரியங்கள் ஏதாவது பண்ணலாமா ஏன்னு கேட்டீங்கன்னா அஷ்டம சனியில எது வேணும்னு நீங்க பண்ணலாம். ஆனால் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காம யோசிச்சு நிதானமா நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா நீங்க தொட்ட காரியங்கள் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதனாலதான் அந்த அஷ்டம சனிங்கிறது என்னன்னா நம்ம ஒரு அனுபவத்துக்கு கற்றுக் கொடுக்கும், நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்னு உங்களுக்கு நடக்கும். அது இல்லாம 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அஷ்டம சனியா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றங்கள் கொடுத்து கொஞ்சம் தாமதம் பண்ணி நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகளாக தான் அது இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க பாத்துட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயம் யோசிச்சு நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா அது சக்சஸாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மெயினா பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்ப இந்த அஷ்டம் சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலுமே கூட உடல் ஆரோக்கியத்துல நீங்க கண்டிப்பா கவனமா இருக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலைவலி, கண் எரிச்சல், இந்த ஸ்ட்ரோக்கு, நம்ம பக்கவாதம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கும். அதை நீங்க பெருசா நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை.
அதனால முடிஞ்ச அளவுக்கு மருத்துவர்களை வந்து நீங்க வந்து அடிக்கடிக்கு நீங்க வந்து அவங்களை மீட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா 8ல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான், 9ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவானும் செவ்வாயும் ராகு பகவானும் இருக்குங்க. 10ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உச்சம் பெற்று இருக்கு. இப்ப சுக்கிரன் பகவான் இருக்கு. அதே மாதிரி அஷ்டம சனியில வந்து பாத்துட்டீங்கன்னா தொழில்ல நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது இந்த டயத்துல வந்து நம்ம வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு நம்ம ட்ரை பண்ணலாமா, இல்ல வந்து வேற ஏதாவது ஜாபுக்கு புதுசா ஏதாவது ஜாயின் பண்ணலாமா, இல்ல எக்ஸாம் எழுதலாமா, இப்படிங்கிற நிறைய பேர் கேள்விங்கிறது கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா நீங்க எழுதலாம். ஆனால் நீங்க கொஞ்சம் அந்த ரிஸ்க் எடுக்கணும். அதாவது நீங்க வந்து என்ன பண்ணணும்னா உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க இறங்கி நீங்க படிச்சு நீங்க மார்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க போகலாம். நீங்க மத்தவங்க அவங்க சொல்லிட்டாங்களே, இவங்க சொல்லிட்டாங்களே, நமக்கு அஷ்டம சனி நடக்குது, நமக்கு ஏதாவது பாதிப்புகள் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது. ஏன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் வந்து பார்த்துட்டீங்கன்னா கெட்டவருங்கிறது கிடையாது. என்னன்னா அவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு விஷயம் கொடுத்தாருன்னா அவர் யோசிச்சு பொறுமையா நிதானமா கொடுப்பாரு. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வந்து எந்த ஒரு விஷயமும் அவசரப்பட்டு பண்ணாம யோசிச்சு நிதானமா நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அதனால வந்து நீங்க வந்து கண்டிப்பா நீங்க எக்ஸாம் வர்றது நீங்க எழுதலாம். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் நம்ம போகலாம்னா நீங்க தாராளமா நீங்க போகலாம். முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனத்துல போகும்போது மட்டும் இந்த கடகராசிக்காரங்க வண்டி வாகனத்துல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா போங்க. முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பயணங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால வந்து பாத்தீங்கன்னா புது வண்டி ஏதாவது நம்ம பழைய வண்டி கொடுத்துட்டோ இல்ல கார் கொடுத்துட்டு ஏதாவது நம்ம புதுசா ஏதாவது நம்ம வாங்கலாமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இருக்கிறத விட்டுட்டு பறக்கறதுக்கு ஆசைப்படாம நம்ம பாத்துக்கணும். அது இல்லாம கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கறதுக்கு ஆசைப்படக்கூடாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து எது பண்ணாலும் யோசிச்சு நீங்க பண்ணுங்க. அது மாதிரி விநாயகரை நல்லா கும்பிடுங்க. சனிக்கிழமைக்கு நான்வெஜ் எதுவும் சாப்பிடாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுதிகள் எப்படி இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கடகராசினாவே அஷ்டம நடக்குது, நமக்கு எந்த நேர காலங்கள் எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பிக்ஸ் பண்ணிக்காதீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுதி நல்லா இருந்து இப்ப நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ ஒரு 20 வயசுக்கு மேல இருந்தா சுக்கிரந்த சங்கர் நடக்கும். அந்த சுக்கிரந்த சங்கர் ஒரு ஜாதகத்துல வந்து யோகக்காரங்க. அந்த ஜாதகத்துல உங்க இந்த சுக்கிரன் தசை உங்களுக்கு யோகக்காரனா இருக்காரா, அந்த சுக்கிரன் நமக்கு நல்ல பலன் கொடுப்பாரான்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பாருங்க. ஜாதகம் பார்த்து அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பில் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.